ஸ்கார்லட் விட்ச்க்கும், டார்க்சைடுக்கும் சண்டை என்னாகும்? 2 பேரோட பவர்ஸ் என்ன? வீக்னஸ் என்ன? அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு, அவங்களோட ஃபீட்ஸ் என்ன? அப்படின்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு, 2 பேர்ல யார் வின்னர் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்கார்லட் விட்ச் கிட்ட கேயாஸ் மேஜிக் இருக்கு. கேயாஸ் மேஜிக்க வச்சு அவங்களால ரியாலிட்டியவே வார் பண்ண முடியும். ஒரு வாட்டி ஹவுஸ் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லப்போற ஒரு காமிக்ல, நோ மோர் மியூட்டன்ட்ஸ் அப்படின்ற ஒரே ஒத்த வார்த்தைய வச்சு, மொத்த மியூட்டன்ட்ஸோட எக்ஸிஸ்டென்ஸுமே அவங்க அழிச்சிருப்பாங்க. ஸோ, அவங்களால ஒரே ஒரு வார்த்தைகள வச்சு ரியாலிட்டிய மேனிபுலேட் பண்ண முடியும். ரியாலிட்டிய வார் பண்ண முடியும் அவங்களால. ஸோ, அவங்க நெனச்சா ஒரு கேரக்டர் இருக்கவும் வைக்க முடியும், இல்லாமயும் வைக்க முடியும். அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் வாண்டா. எனர்ஜி ப்ரொடக்ஷன். அவங்களால அவங்களுடைய அந்த பவர்ஃபுல்லான அந்த கேயாஸ் மேஜிக்கோட பிளாஸ்ட்ட வச்சுக்கிட்டு, காஸ்மிக் லெவல் த்ரெட்ஸயே அவங்களால அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் டார்க் சைட் பக்கம் வந்தோம்னா, டார்க் சைட் அப்படின்றவர் நம்ம இப்போ டார்க் சைடோட அந்த ட்ரூ ஃபார்ம பேசல. டார்க் சைடோட அவதார பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ டார்க் சைட் கிட்ட ஒமேகா பீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீம் இருக்கு. அந்த பீம வச்சுக்கிட்டு அவரால டைமென்ஷன்ஸ தாண்டி கூட அந்த ஒமேகா பீம டார்கெட் பண்ணி அடிக்க முடியும்.